அண்ணாமலை என்ன சொல்றாரு, எம்ஜிஆருக்கு வந்து என்ன மரியாதை கொடுத்ததோ ஏன் முக்கியத்துவம் தான் கருணாநிதிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஏன் அப்படி பேசுறாரு? அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, அவர் பாஷையில் நான் சொல்றேன். அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, அப்படிதானே நீ ஆரம்பிப்பீங்க, அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணா நீங்கள் நான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணீங்களேண்ணா, அது மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேண்ணா. கொஞ்சம் செக் பண்ணுங்கண்ணா. செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்குமா என்னமோன்னு தெரியல. டாக்டர்கிட்ட பார்த்துறது நீங்கள் நல்லது. நீங்கள் யாரெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறீங்க. மக்கள் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி உங்களை ஏதோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஷேம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கண்ணா. பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்பி ஷேம் சொல்கிறாங்கண்ணா. எப்படின்னா போய் கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமே இல்லையா, மானமே இல்லையான்னு உங்கள் கட்சிக்காரங்களே கேட்குறாங்கண்ணா. திமுகவுடைய உதவியை நாடி அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா குடி போக போகிறீங்க? எப்படின்னா இந்த மாதிரி அரசியல் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறீங்க. சண்டை போடுறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள விலக்கி வச்சிருக்கீங்க. ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, திமுக பத்தி எதுவும் பேச மாட்டாரு, இந்த சீன்லயே வரது கிடையாது. அவரை செலக்ட் பண்ணி பர்ஃபெக்டா அனுப்புறீங்க. கருணாநிதி மிக உயர்ந்தவர், சிறந்தவர், அவருக்கெல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். இப்படி போழ்ந்து பேசுறீங்கன்னா இதற்கு பின்னால ஒரு ஆதாயம் இல்லாமல் நீங்கள் இதை செய்வீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத மக்கள் இத்தனை வருஷம் ஆட்சி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களான்னா? பிஜேபிக்கு சான்ஸ் கொடுக்காம ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கிற தமிழக மக்களும் சரி, தென் மாநிலங்களை சேர்ந்த கேரளாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கர்நாடகாவை சேர்ந்தவர்களாகட்டும், ஆந்திராவில் சேர்ந்தவங்களா இருக்கட்டும், என்னென்ன பல்ட்டி அந்த பல்ட்டி அடிச்சாலும் அமித்ஷாஜி கழுவி ஊத்துறாரு, மோடிஜி கழுவி ஊத்துறாரு. நீங்க நல்லவர் வல்லவர்னு சொன்னா நீங்களே இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா உங்க கட்சிக்குள்ளாரையே உட்கட்சி குழப்பத்தை, கருத்து மோதலையும் உருவாக்கிட்டீங்க. இனி அண்ணாமலை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வணிகமணி மாத இதழ், தொழில் முனைவோரின் புதிய நம்பிக்கை மற்றும் ராசி ஜுவல்லர்ஸ், தங்கம் வெள்ளி வைரம் நகைகளுக்கான தனி உலகம் ராசி ஜுவல்லர்ஸ். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, எம்ஜிஆருக்கு வந்து என்ன மரியாதை கொடுத்ததோ இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தோ அதே முக்கியத்துவம் தான் கருணாநிதிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ஏன் அப்படி பேசுறாரு சரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவரு உங்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நம்ம பிஜேபியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை, அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, அவர் பாஷையில் நான் சொல்றேன். அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, அப்படிதானே நீ ஆரம்பிப்பீங்க, அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அவர் அண்ணான்னு சொல்றது வயசுக்கு மூத்தவர், அப்படி சொல்ல வயசுக்கு இளையவர் தானே அவரு. நான் தான் சொல்லிட்டேன், என்னோட சகோதரன்னு சொல்லிட்டேன். அவருடைய பாணியில் நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அது என்ன சொன்னேன், அண்ணா நீங்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணீங்களேண்ணா, அது மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேண்ணா. கொஞ்சம் செக் பண்ணுங்கண்ணா. செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்குமா என்னமோன்னு தெரியல. டாக்டர்கிட்ட பார்த்துறது நீங்கள் நல்லது. ஆகவே நீங்கள் யாரெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறீங்க. மக்கள் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி உங்களை ஏதோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் புதுசாக தான் அரசியலுக்கு வந்திருந்தாலும் எடுத்த உடனே மாநில தலைவருக்கு வந்துட்டதுனால இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவர், பண்பானவர், நல்லவர், இளையவர் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ண இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்லேருந்து, திமுக அமைச்சர்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டுல இருந்து, பட்டியல் இருந்து, இதெல்லாம் மறந்துட்டு எப்படிங்கன்னா நீங்க ஒரு ஷேமே இல்லாம அங்க போய் நிக்கிறீங்க? எனக்கே புரியலீங்கண்ணா. கொஞ்சம் நீங்க யோசிச்சு சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு ஷேம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கண்ணா. எல்லாரும் பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பப்பி ஷேம் சொல்றாங்கண்ணா. நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு ஷேம் இருக்கா இல்லையான்னு. சரிங்களாண்ணா? இந்த ரிலீஸ் பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டுன்னா எப்படின்னா போய் கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட போய் நின்று போட்டோலாம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமே இல்லையா, மானமே இல்லையான்னு உங்க கட்சிக்காரங்களே கேட்கறாங்கண்ணா. இதுக்கு நான் என்னன்னா பதில் சொல்றது? நீங்களே உங்க பதில உங்க ஸ்டைல நீங்களே சொல்லுங்கண்ணா. போதுங்களா? அதையும் சொல்றாரு. திமுகவுக்கும் எங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிரும் புதிருமான உறவு, எப்படி நாங்க போய் சேர முடியும்? சரி அப்ப ஒண்ணு பண்ணிக்கலாங்கண்ணா. நீங்க ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, உங்களுக்கு தேவைக்காக, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுடைய உதவியை நாடி அவர்களுடைய எம்பிக்களை சப்போர்ட்டை தேடிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த நாட்டுக்குன்னா குடி போக போறீங்க? அது சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். நீங்கள் ரொம்ப வெளிப்படையானவர், நல்லவர், திறமையானவர், ரொம்ப அருமையான இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் போட்டீங்க, வீடியோ போட்டீங்க, எல்லாம் போட்டீங்க, அருமையாக எடிட்டிங் எல்லாம் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணீங்க. இதையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நாங்கள் ஆவலோடு காத்திருப்போம். எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விழாவில் கலைஞரை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பேசினாரு. அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
அதை சூசகமாக சொல்லியிருக்காரு. சார் ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபின்னா முக்கிய தலைவர்கள் ஒரு 2 பேர் எல்லாருக்குமே முக்கியமாக தெரியும்ண்ணா. அது ஒன்றுன்னா நம்ம மோடிஜி பிரைம் மினிஸ்டர் இருக்காருனால உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலையும் தெரியும். தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர். அவர் தமிழை பற்றி பேசுறது, தமிழ் சிறப்பை பற்றி பேசுறது, திருவள்ளுவரை பற்றி பேசுறது, திருக்குறளை பற்றி பேசுறது, தமிழில் பேச முயற்சி பண்ணது, தமிழக மக்களை சகோதரன் சொன்னது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா. அதெல்லாம் ஓகேண்ணா. அடுத்தது டெரர் மாதிரி வந்துட்டு போகிற ஒரு அமித்ஷாண்ணா. இவங்களை தவிர இங்கே பிஜேபியில் எந்த முகத்தையும் பெரிய அளவில் அறிமுகம் வந்து தமிழ் மக்களுக்கு கிடையவே கிடையாதுண்ணா. நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கணும்ண்ணா. உண்மையிலேயே திமுகவில் வந்து கரெக்டான ஆளுங்க ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் கேட்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அமித்ஷாஜி வந்து நீங்கள் இறக்கியிருக்கணும்ண்ணா. அமித்ஷாஜி வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுகவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் அவரோட ஆட்சியை பற்றியும் பிரமாதமாக இதை விட அருமையாக பேசியிருந்தாருன்னா நாங்களும் உங்களை பாராட்டியிருப்போம்னா. எப்படின்னா இந்த மாதிரி அரசியல் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறீங்க. ஒரே பிளான் பக்காவாக எப்படி பண்ணுறீங்கன்னா, சண்டை போடுறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள விலக்கி வச்சிடுறீங்க. ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார், திமுக பற்றி எதுவும் பேச மாட்டார், இந்த சீன்லேயே வரது கிடையாது. அவரை செலக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக அனுப்புறீங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு அவங்களோட தயவு தேவைங்கிறத எவ்வளோ நாசுக்காக சொல்கிறீங்க. அவரே விருப்பப்பட்டு அந்த கருணாநிதி சமாதியை போய் பார்க்கணும்னு சொன்னார், வியந்து பாராட்டினார். அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வந்தார். நிகழ்ச்சியில் கருணாநிதியை பற்றி புகழ்ந்து பேசினார். நீங்கள் கருணாநிதியை பற்றி புகழ்ந்து பேசி கூட்டணி வைக்க வந்தீங்களா, நாணயம் வெளியிட வந்தீங்களா? நாணய வெளியே வந்தீங்க, ஓகே ரைட்டு. அதற்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் கருணாநிதி மிக உயர்ந்தவர், சிறந்தவர், அவருக்கெல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும், அதெல்லாம் ஓகேண்ணா. அமித்ஷா கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு வந்தீங்களாண்ணா? நீங்கள் என்னென்னலாம் கழுவி திமுக பற்றி ஊற்றி இருக்கிறீங்க. இந்த அண்ணாமலைன்னு மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் டிஎம்கே ஃபைல்ஸில் என்ன மாதிரி கழுவி ஊற்றி இருக்காரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களையும் கூட கூட்டிகிட்டு போய் இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னா இதற்கு பின்னால ஒரு ஆதாயம் இல்லாமல் நீங்கள் இதை செய்வீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத மக்கள் இத்தனை வருஷம் ஆட்சி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களான்னா? இவ்வளோ நீங்க இது பண்றீங்கன்னா, பல்ட்டி அடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனாலும் பிஜேபிக்கு சான்ஸ் கொடுக்காம ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கிற தமிழக மக்களும் சரி, தென் மாநிலங்களை சேர்ந்த கேரளாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கர்நாடகாவை சேர்ந்தாகட்டும், ஆந்திராவில் சேர்ந்தவங்களா இருக்கட்டும், என்னென்ன பல்ட்டி அந்தர் பல்ட்டி அடித்தாலும் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கோ பெரும்பான்மை வருவதற்கோ எதற்குமே வாய்ப்பளிக்க மாட்டேறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இங்க வரும்பொழுது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தானே வந்திருக்கணும். என்ன ஹோம்ஒர்க்னா, அமித்ஷா கிட்ட நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்கன்னு கேட்டுட்டு அதை ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணாமலை அண்ணனை கூப்பிட்டு அண்ணா என்னென்னலாம் பேசுனீங்க தம்பி அப்படின்னு கேட்டுட்டு அதையும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களோட கட்சிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், ஒரு இமேஜ் இருந்திருக்கும். உங்கள் தலைவர் வந்து கழுவி ஊத்துறாரு, உங்க அமித்ஷாஜி கழுவி ஊத்துறாரு, மோடிஜி கழுவி ஊத்துறாரு. நீங்க வந்து நல்லவர் வல்லவர்னு சொன்னா அப்ப யாரெல்லாம் கெட்டவங்க? அமித்ஷா கெட்டவரா? மோடிஜி கெட்டவரா? உங்களுடைய நியமிக்கப்பட்ட அண்ணாமலை கெட்டவரா? யார் கெட்டவர், யார் நல்லவர்? நீங்களே இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா உங்க கட்சிக்குள்ளாரையே உட்கட்சி குழப்பத்தை கருத்து மோதலையும் உருவாக்கிட்டீங்க. இனி அண்ணாமலை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு டிவியில பேட்டி கொடுப்பாரு திமுகவுக்கு எதிரா? ஒருவேளை இவங்க ஆட்டம் காமிச்சு உங்களை கழட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே அண்ணாமலை மீண்டும் வந்து திமுகவை கழுவி ஊத்துவார். அப்போ இந்த ராஜ்நாத் சிங் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுப்பாரு? அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய உரை முழுக்க பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு வந்து நான் வந்து ரொம்ப நேரம் விழித்திருந்து. ஆமாம், அவர் ஆல்ரெடி வந்து அவங்க சொல்றாரு. இல்லை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய எம்எல்ஏக்களும் அவர்களுடைய மந்திரிகளும் அவங்களுடைய ஆட்களும் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியாமல் வெடி தூங்குறது இல்லைன்னு அவரே வந்து ஒரு நாள் அவர் மீட்டிங்கில் ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டார். ஐயோ சாமி, நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலடா, வெடிஞ்சாலே எப்படி வெடியும், ஐயோ என்ன வரப்போகுதோ, பேப்பரில் என்ன வரப்போதோ, டிவியில் என்ன வரப்போதோ, என்ன 7:30 கொண்டு வந்து சேர்க்க போகிறீங்களான்னு பயந்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் பிஜேபி வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண ஆளை கூட்டிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுது என்ன நடக்குமோன்னு பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் வந்து கோலோ இந்தியா ஃபங்க்ஷன்ல போய் பிரதமரை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மரியாதை நிமித்தமா என்ன பேசணும் மேடையிலங்கிறத விட்டுட்டு பிரதமருக்கு எதிரான கருத்துக்களையும் ஏகப்பட்ட கருத்துக்களையும் பேசுறாரு. இவருடைய வீரத்தை காமிக்கிறதுக்கு நான் தமிழன் வீரன் திராவிட உருட்டு மாடல் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எல்லாம் பேசுறாரு. நாங்க என்ன பயந்துட்டோமா, பிரைம் மினிஸ்டர்னு பயந்துட்டோமா, இல்லை என்ன இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி
சொல்லி பேசுறாரு. அவர்களை வந்து நீங்க விருந்தினராக உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கீங்க. அவரும் பெரிய மனது பண்ணி ஒரு பிரதமராக இருக்கிறவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை உட்கார வைத்துக் கொண்டு என்ன பேச வேண்டும் என்று நாகரிகமே தெரியாமல் கண்டதையும் பேசி உழப்புனீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதே உழப்பில் இவங்க பண்ணிடுவாங்களான்னு பயந்து போய் நீங்க தூங்காம தான் இருந்திருப்பீங்க. முன்னத்து நாளே தூங்காம இருந்திருப்பீங்க. பேசுனதுக்கு அப்புறம் ஒருவேளை டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா, ஒர்க் அவுட் ஆகலையா, மந்திரி கிடைக்குமா கிடைக்காதா, 5 கிடைக்குமா 7 கிடைக்குமா, லாபம் வர துறை கிடைக்குமா இல்லை ஒண்ணுமில்லாத துறை கிடைக்குமா, இதையெல்லாம் நினைத்து வேணா நீங்க தூங்காம இருந்திருக்கலாம். மற்றபடி அவர் பேசினது உங்களுக்கு ஒரு வழிக்கு ஷாக்காக தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, அமித்ஷா இப்படி கழுவி ஊத்துறாரு, இவர் அண்ணாமலை இப்படி கழுவி ஊத்துறாரு, மோடிஜி கழுவி ஊத்துறாரு, இவர் ராஜ்நாத் சிங் பிஜேபியில தானே மந்திரியா இருக்காரு, வேற ஏதாவது அரசாங்கமா இல்ல வேற நாடா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல வேணா நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இவர் இப்படி நம்மளை புகழ்றாருன்னா புகழ்ந்து ஒருவேளை ஆப்பிடிச்சிருவாங்களா இல்லை உள்ள வச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சி ஏதோ யோசனையில் இருக்கீங்க. அதனால தூக்கம் வரல, வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் உங்களால் சில ஆதாயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, உங்களுக்கும் அவங்களால சில ஆதாயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. உள்ள வச்ச செந்தில் பாலாஜி வெளியே வருவாரா மாட்டாரா, ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, வெளியே வர்றதுக்கு முன்னால வாயை திறந்து சொல்லிடுவாரா மாட்டாரா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு டீல் பேசி அவரை வெளியே வர வச்சு மந்திரி ஆக்கிட்டு உங்க பிரச்சனையிலிருந்து நிம்மதியா வெளிப்படலாங்கிற கவலையிலையும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். இதுதான் காரணமாக இருக்குமே தவிர வேற மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக நாங்கள் நம்புறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியே இல்லை. உங்களுடைய உருட்டு திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் எப்படி நினைப்பீங்க, எப்படி செய்வீங்க, எப்படியெல்லாம் யோசிப்பீங்க, எப்படியெல்லாம் திட்டம் வகுப்பீங்க, எல்லாத்தையும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் இனி உருட்டு எந்த உருட்டு செல்லுபடியாகாது. நன்றி. நன்றி 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 மிக்க நன்றி.